ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டர் அப்படின்னா, தீபக் சகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பரான பவுலர். அவர் நிறையா சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி ஐபிஎல் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐபிஎல், நான் கண்டிப்பாக நல்லா விளையாண்டே ஆகணும். ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு இந்தியன் டீம் காலப் நான் எங்கள் அப்பா கூட இருந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால இந்த ஐபிஎல் நான் பேட்டிங்லேயே நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் இந்தியன் டீமோட T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் இடம் பிடிச்சிருக்க வேண்டிய ஒருத்தர். ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போனார், அதுக்கப்புறம் இன்ஜூரி ஆனிச்சு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வாட்டி அவர் ஐபிஎல் பெருசாக எதிர்பார்த்து காத்திருந்தார். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, ரீசன்ட் டைம்ஸில் ஜெய்ஸா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, பிளேயர்ஸ் எல்லாருமே ரஞ்சி விளையாடணும். டெஃபினெட்லி ரஞ்சி விளையாண்டா மட்டும்தான் அவங்க ஐபிஎல் ஆட முடியும், ஐபிஎல் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஓகே, ஸோ அதனால இப்போ எல்லாரும் ரஞ்சி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் தீபக் சகர் ரஞ்சி டீம்ல இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ண போறாரு. அவருக்கு ஒரு இன்ஜூரி இருந்தது உண்மைதான், அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாரு. பட் அது ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அவர் ஸ்டில் ரஞ்சியை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஐபிஎல் ஆட வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில ரஞ்சி ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப அவர் ரஞ்சி ஆடலைன்னா அப்ப அவர் ஐபிஎல் ஆட மாட்டாரா, இல்ல என்ன கதை, அது என்னதான் எக்ஸாக்டான நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிசிஐ பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்கிறத நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அவர் சொல்லியிருந்தது எல்லா பிளேயர்ஸுக்குமே ரஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டெஃபினெட்லி ஒரு 3 ரஞ்சி மேட்சஸ் ஆனாதான் ஐபிஎல்ல கன்சிடர் பண்ணப்படுவீங்க. இன்கேஸ் நீங்க இந்தியா ஆடிட்டு இருக்கீங்க, அதர்எல்ஸ் உங்களுக்கு இன்ஜூரி இருக்கு அப்படின்னா நீங்க ஆட தேவையில்ல. அதே டைம்ல ஹர்திக் பாண்டியாவும் ஆட தேவையில்லை. ஆனா அவருக்கு நாங்க பெருசா ரெட் பால் கிரிக்கெட்ல பார்க்கல, ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் மாதிரி இம்பார்ட்டன்டான இதுல அவர் தேவை, மற்றபடி எல்லாரும் ஆடணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ தரப்புல இருந்து சொன்ன விஷயம். ஸோ அதனாலதான் எல்லாரும் இப்போ அறக்கு பிறகு ரஞ்சி ஆடிட்டு இருக்காங்க, இன்ஜுரி இல்லாதவங்களாம். ஓகே, ஏன்னா எல்லாரும் ஐபிஎல் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் தீபக் சகர் ஸ்டில் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி அந்த ஒரு மெடிக்கல் ரீசன்ஸ்னால தான் ரஞ்சியும் ஆடலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணி வர ஐபிஎலுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் மட்டும் இல்லை மக்களே, இஷான் கிஷனும் இதே கதை தான். இஷான் கிஷனும் என்னால் ரஞ்சி ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாராமா. ஸோ ரஞ்சி அவரும் ஸ்கிப் பண்ண போறாரு. என்னடா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. இவங்களால ரொம்ப சஃபர் ஆகுறது பிரான்சைஸ் டீம் தாங்க. 14-15 கோடி கொடுத்து எடுத்துட்டு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு பாருங்களேன். ஸோ அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தீபக் சகர் அண்ட் இஷான் கிஷன் ரஞ்சி ஆடலை, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இதோட பின் விளைவுகளை கூடிய விரைவில் அவர் சந்திப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவர் ஐபிஎல் விளையாட முடியாம போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.